ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். கடந்த வாரம் பெங்களூரில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, இந்த கேஸை கவர் பண்ணுங்க அப்படின்னு. உண்மையிலேயே அந்த கேஸை நான் படித்து பார்த்தேன். பயங்கர நெகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு பக்கம் பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு, இன்னொரு பக்கம் பயங்கர கோபமும் வந்தது. ஸோ இந்த கேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, பெங்களூரில் சோமசுந்தரம் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார். இவருக்கு 55 வயசாகுது. இவர் பேசிக்காகவே தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். ஐடி வேலைக்காக பெங்களூரில் போய் செட்டில் ஆகிறாரு. இவரோட மனைவியோட பேர் முத்துலட்சுமி. அவங்களுக்கு 48 வயசாகுது. இந்த தம்பதிகளுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. முதல் குழந்தை பேர் ஸ்வேதா, 2வது குழந்தை பேர் சுப்ரியா. ஸ்வேதாவுக்கு 25 வயசாகுது. அவங்க அப்போ தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இன்னொரு பொண்ணு சுப்ரியாவுக்கு 19 வயசாகுது. அவங்க அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 2மே பெண் குழந்தை. இந்த தம்பதிகள் அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும், அவங்க ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அவங்க விருப்பப்பட்ட படிப்பையும் படிக்க வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் அந்த 2 பெண் குழந்தைகளையும் ஹாப்பியாக வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் ஸ்வேதா காலேஜ் முடிச்சிடுறாங்க. அப்போ வேலை தேடிட்டு இருக்காங்க. அப்படி வேலை தேடும்போது அவங்களுக்கு கென்னத்துங்கிற ஒரு பையன் கூட பழக்கம் ஏற்படுது. அந்த கென்னத்துக்கு 26 வயசாகுது. ஒரு சோர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் காலேஜ் படித்ததுலேருந்தே நல்ல நண்பர்கள்னு சொல்கிறாங்க. இன்னொரு சோர்ஸில் இந்த பொண்ணு படித்து முடித்து வேலை தேடும் போது தான் கென்னத்தை மீட் பண்ணுறாங்க. அப்போ 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டேங்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவே வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட தாட் ப்ராசஸும் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம ஏன் இன்னொருத்தன்ட்ட போய் வேலை பார்க்கணும், நம்மளே முதலாளியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அப்போ இவங்க 2 பேத்துக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் காலேஜ் முடித்து ஃப்ரெஷராக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். பட் இருந்தாலும் இவங்க 2 பேத்துக்கும் அது ஒரு நெடுநாள் கனவாகவே இருந்திருக்கு. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் தொடர்ந்து வேலை தேடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நண்பர்களை பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள நிறைய கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்லாம் 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் இந்த காதலை பற்றி ஒரு ஸ்டேஜில் அவங்க வீட்டுக்கு தெரிய வருது. ஜென்ரலாக அந்த மாதிரி காதலிக்கிற பசங்க சொல்லவே வேணாம், ரொம்ப ஈஸியாகவே வீட்டுக்கு தெரிய வரும். இப்படி ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி மெதுவாக காதுக்குள்ளே வச்சே பேசுவாங்க. அதுக்கப்புறம் அன்னெசரியாக இந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வருவாங்க. வெளியில் போனால் நெடுநேரம் லேட்டாக வருவாங்க. வெளியில் போகிறப்ப கால் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஈஸியாக அந்த பேட்டர்னை பேரண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இந்த சோமசுந்தரம் அண்ட் முத்துலட்சுமி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க, தன்னோட பொண்ணு எங்கேயோ லாக் ஆகிட்டா அப்படின்னு. ஒரு நாள் ஓப்பனாக கேட்குறாங்க. இந்த பொண்ணு சொல்லிடுச்சு, ஆமாம், நான் கென்னத்துங்கிற ஒருத்தனை உயிருக்கு உயிராக காதலிச்சிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் வேலை தேடிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகி செட்டில் ஆக போகிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஓவராக தெரியுது. இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இன்னும் வேலைக்கு போனோம், அதுக்குள்ளேயே கம்பெனி ஆரம்பித்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற அளவுக்கு போயிட்டேமான்னு சொல்கிறீ. அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் தன்னோட பொண்ணு ரொம்ப ஸ்டபானாக இருக்கான். நான் அவனை தான் காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சரி பொண்ணு ஆசைப்பட்டான், அவனை பற்றி விசாரிப்போன்னு அந்த சோமசுந்தரம் பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாரு. அந்த பேக்ரவுண்ட் செக்கில் என்ன தெரியுதுன்னா, இந்த கென்னத்துங்கிறவனோட கேரக்டரும் நிறைய தப்பான கேரக்டர்னு தெரிய வருது. அவனுக்கு குடிப்பழக்கமும் இருக்குது, வேலையும் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் இவன் தன்னோட பொண்ணுக்கு ஒரு சரியான துணையாக இருக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு நார்மலாக ஒரு அப்பா எப்படி ஃபீல் பண்ணுவாரோ அதே மாதிரி உணர்வு தான் இந்த சோமசுந்தரத்துக்கும் முத்துலட்சுமிக்கும் கொடுத்துருக்கு. அப்போ தன்னோட பெண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அவனுக்கு ஒன்றும் பெருசாக வேலையும் இல்லை, அவன் பேக்ரவுண்டையும் செக் பண்ணி பார்த்துட்டோம், சரியா இல்லை, அதனால அவன் உனக்கு ஒத்து வராது, நீ இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கோ, அவனை மறந்துருங்கிறாங்க. இந்த பெண்மணி சொல்லுது, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு, நீங்கள் தப்பான இடத்துல விசாரிச்சிருக்கீங்க. நான் அவனை 1 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவனை மாதிரி ஒரு நல்லவனை என் வாழ்க்கையில் பார்த்ததில்ல, என்னை அப்படியே தங்க தட்டில் வச்சு தாங்குவான், அந்த அளவுக்கு அவன் என்னை நேசிக்கிறான், அதனால நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தொடர்ந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போராடிட்டு இருக்காங்க. இதில் அவங்க அம்மா அப்பாவுக்கு மெனி ஃபேக்டர் இருக்கு. ஒன்று, அந்த பையனோட கேரக்டர் சரியில்லை, வேலை இல்லை. 2வது, அந்த பையன் வேற சமூகத்தை சேர்ந்தவன். இப்படி நிறைய ஃபேக்டர் இருக்கிறதுனால இந்த பேரண்ட்டுக்கு இந்த வரனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி இவனை கட்டிக்கிட்டா தன்னோட பொண்ணு நல்லா இருக்க மாட்டாங்கிற ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை அந்த பெத்தவங்களோட ஆள் மனசில் வந்துருச்சு. அதனால அவங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, இந்த பொண்ணு கேட்குற மாதிரி தெரியல. அவனோட காதல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுது, அந்த காதல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ இப்போ இவங்க வீட்டுக்குள்ளேருந்து அந்த பையன்கிட்ட பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒரு சின்ன கட்டுப்பாடு விதிப்பாங்கல்ல. வெளியில் போகிறது கட்டுப்பாடு இருக்கும், ஃபோன் பேசுறது கட்டுப்பாடு இருக்கும். இது நார்மலாக எல்லா பேரண்ட்டும் பண்ணுறதா. இந்த கட்டுப்பாடை ஸ்வேதா விரும்பலை. என்னடா இது, நம்ம ஒரு கூண்டு கிளி மாதிரி நம்மளை அடைச்சி வைக்கிறாங்களே. விருப்பப்பட்ட தன்னோட காதலரை பார்க்க முடியல, விருப்பப்பட்ட தன்னோட காதலரோட பேச முடியலன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க.
அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே போகிறாங்க, நான் என் காதலர் கூட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா போய் திருமணம் பண்ணிக்க போகிறதில்ல, 2 பேரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக இந்த ஸ்வேதா என்ன பண்ணுறாங்கன்னா, கேஆர்புரம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ஃப்ளாட் வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. இவங்க பேர்லேயே வாடகைக்கு எடுத்து அந்த ஃப்ளாட்டில் வந்து தங்குறாங்க. தன்னோட காதலனையும் வர சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாட் லிவிங் ரூமில் அப்படி 2 கம்ப்யூட்டர் செட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கம்பெனி ரன் பண்ணுறாங்களாம். ஸோ எடுத்தவொடனே ஃப்ரெஷராக எங்கேயும் வேலைக்கு போல டைரெக்டாக நாங்கள் முதலாளி தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து கம்பெனி ரன் பண்ண போகிறேன்னு அங்கங்கே ஏதாவது ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் கிடைக்குமா அப்படின்னு 2 கம்ப்யூட்டரை வச்சுட்டு லிவிங் ரூமில் வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஸோ லிவிங் டுகெதரில் இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பட் இந்த டயத்தில் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாலே அப்படிங்கிற ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அதுக்காக இப்படி விட்டுற முடியுமா? அவங்க அம்மாவும் தொடர்ந்து இந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்க, அவங்க அப்பாவும் பேசுறாங்க. ஸோ பல முறை வந்து அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் தோல்வியில தான் முடியுது. ஸோ இப்படி இந்த பேரண்ட்டும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணும் சமாதானமாகி வர்றதுக்கு ரெடியா இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் ஜூன் மாதம், அதாவது இந்த மாதம் தான், இந்த சோமசுந்தரங்கிற நபரோட வீட்டுக்கு வந்து ஒரு பேங்க்லேருந்து நோட்டீஸ் வருது. அந்த நோட்டீஸில் என்ன எழுதியிருக்குன்னா, சார் 30 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்கீங்க, ஒரு இஎம்ஐ கூட கட்டலை, ஒழுங்காக இஎம்ஐ கட்டுங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனையாருங்கிற மாதிரி பேங்க்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, நம்ம தான் லோனே எடுக்கலையே, நம்மளுக்கு இதுக்கு 30 லட்ச ரூபா தப்பாக நோட்டீஸ் வந்திருக்குன்னு இவருக்கு புரியல. பேங்க்கில் கேட்டால், சார் நீங்கள் தான் சார் வந்து எடுத்தீங்க, உங்கள் பொண்ணு கூட வந்தாங்களே, 2-3 டைம் விசாரிச்சுட்டு போனாங்களேங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் இவருக்கு தெரியுது தன்னோட பொண்ணு இந்த இடத்துல ஒரு சித்து வேலையில ஈடுபட்டிருக்கானே. அப்போ இவர் டக்குன்னு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. இந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போச்சா, அவங்க அம்மா அப்பா கூட வெறுப்பில் இருந்துச்சு, கொஞ்ச நாள் கான்டாக்டே இல்லை. பட் 1 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு அந்த பொண்ணு நல்லா பேசுது, அடிக்கடி 1 or 2 டைம்ஸ் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகுது. அப்போ அதை அவர் பெருசாக நினச்சிக்கல. சரி, பொண்ணு ஒரு நாள் முழுசாக தங்கிட்ட வந்துடும் நினச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் திடீர்னு வந்து கம்ப்ளீட்டாக கான்டாக்ட் கட் ஆகுது. அப்போ எதுக்காக இடையில அந்த பொண்ணு நம்ம கிட்ட நல்லா பேசி வீட்டுக்கு வந்துட்டு போனான்னு இவர் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, தான் பேரில் இருக்கிற சில டாக்குமெண்ட்டை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னை மாதிரியே கையெழுத்து போட்டு தான் பேரில் ஃபோர்ஜரி பண்ணி 30 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து இவர் பேங்க்ல போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்போ ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு கோபம் வரும். ஏற்கனவே வளர்த்த பொண்ணு ஏமாத்திட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, இப்போ தான் பேர்ல ஏமாத்தி கையெழுத்து போட்டு ஒரு 30 lakhs லோன் வாங்கினது இவருக்கு பயங்கர கோபம் வருது. பட் அப்போ கூட எப்படி பார்த்தாலும் தன்னோட பொண்ணு, நார்மலா ஒரு 3வது நபர் இதை பண்ணி தான் என்ன பண்ணிருப்போம், போலீஸ்ல உடனே போய் ஒரு ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போமா? பட் பண்ணது யாரு, சொந்த பொண்ணு. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பட் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்போ கூட சரி, இவங்க தன்னோட பொண்ணை விட்டு கொடுக்க விரும்பாம, சரி இன்னொரு டைம் பண்ணுவோம், அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி பார்ப்போம். இங்க பாருமா, இப்படி நீ பண்றதெல்லாம் தப்பு, ஏன் இவ்வளவு தூரம் இவ்வளவு லோன் எடுத்து எங்களெல்லாம் ஏமாத்திருக்க, அவன் உன்னை தப்பா கைட் பண்றான், அவன் உனக்கு வேண்டாம், தயவு செய்து எங்களோட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறதுக்காக இவங்க திரும்ப போய் பேசலான்னு ஒரு பிளான் பண்றாங்க. அப்போ இந்த முத்துலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்தா ரொம்ப கோவப்படுவீங்க, ஃபர்ஸ்ட் நான் போய் ஒரு நாள் பேசிட்டு வரேன்னு ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த முத்துலட்சுமி தன்னோட பொண்ணை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. நான் 1 டே தங்கியிருக்கேன், நீங்க மறுநாள் திங்கட்கிழமை 22ஆம் தேதி வாங்க, அப்ப நீங்களும் பேசுங்க, எப்படியாவது சமாதானப்படுத்தி தன்னோட பொண்ணை கூட்டிட்டு வரலான்னு முத்துலட்சுமி ஒரு பிளான் சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க கணவரும் சரிங்கிறாரு. சரி நீ சண்டே போ, நான் மண்டே வர்றேங்கிற மாதிரி தன்னோட மனைவியை டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த வீட்டுக்கு சோமசுந்தரம் அனுப்பி வைக்கிறாரு. அப்படி தன்னோட மனைவியை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தன்னோட பொண்ணோட வீட்டில் இந்த குடும்ப உறவுகளுக்கு நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. உண்மையிலேயே இப்படியெல்லாம் கூடவா நாட்டில் நடக்குதுன்னு இந்த வழக்கு உண்மையிலேயே உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு மிக மிக முக்கியமான வழக்கு. நீங்கள் ஒரு டீனேஜ் பையனாக இருந்தாலும் சரி, இல்லை காதலிச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்லை காதலிக்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஐடியாவில் இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. இது இந்த ஒரு கேஸ் வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. இந்த மாதிரி பல கேஸ்ல நடக்குது. இளைய தலைமுறைகள் எங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கறத வந்து இந்த கேஸ் மூலமா நான் கரெக்டா பின் பாயிண்ட் பண்ண போறேன். ஸோ பெற்றவங்களா இருந்தாலும் கடைசி வரைக்கும் பாருங்க. இதை முடிஞ்சா உங்க டீனேஜ் பசங்க கிட்ட போட்டு காமிங்க. ஸோ அப்படி தன்னோட பொண்ணை பார்க்க போன இந்த அப்பா அம்மாக்கு அந்த வீட்டில் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க.
மேலும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் நடந்தது, ஜஸ்ட் 10 days தான் இருக்கு. இந்த மாதிரி புதுசா நடக்கிற கேசஸ் வந்து எப்படின்னா, நான் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவேன்னா, யூடியூப்ல போய் நிறைய நியூஸ் சேனல்ல படிப்பேன், ஆர்டிகல் படிப்பேன். இந்த மாதிரி படிச்சு ஒரு கலெக்டிவா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பிரசனபிள் ஃபார்மேட்ல சொல்லுவேன். அப்ப என்ன ஆகுனா, புதுசாக ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு சேனலில் ஒரு மாதிரி போடுவாங்க, அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்டை வேறு மாதிரி மாற்றி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக வர்ற கேஸில் வந்து கிளாரிட்டி வந்து அதிகமாக இருக்காது, அந்த கோர் கான்செப்டில் எந்த வித்தியாசமும் இருக்காது. அதை சுற்றி இருக்கிற கிளை கதைகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். அதனால் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன பிரதர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் அந்த நியூஸில் இப்படி கேட்டேன், அந்த சேனலில் அப்படி கேட்டேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கிளை கதைகளில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி புதுசாக நடக்கிற ஸ்டோரிஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆத்தென்டிகேட்டான சோர்ஸில் இருந்து உங்களுக்கு தகவலை வந்து திரட்டி வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஜூன் மாதம் 21 இந்த முத்துலட்சுமி தன்னோட பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க, தங்கியிருக்காங்க. ஸோ மறுநாள் ஜூன் மாதம் 22 சாயங்காலம் இந்த சோமசுந்தரம் தன்னோட 2வது பொண்ணு சுப்ரியாவோட அந்த வீட்டுக்கு போகிறாரு. ஒரு 7-7:15 மணிக்கு உள்ளே போகிறாரு. அவர் வீட்டுக்குள்ளே போய் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். சாயங்காலம் 8 மணிக்கு இந்த பொண்ணு தங்கி இருக்குல்ல, அந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. அந்த கார் பார்க்கிங்னு ஒரு செக்யூரிட்டி இருப்பார்ல, அவர் அப்படியே அந்த கார் பார்க்கிங்கை சுற்றிட்டு வரும்போது தொலை தூரத்தில் ஒரு கார் பார்க்கிங் பில்லருக்கு பக்கத்தில் ஒரு நபர் படுத்திருக்க மாதிரி தெரியுது. அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, அந்த நிறைய பேர் வெளியில் குடிச்சிட்டு வந்து படுத்திருப்பாங்களே, எவனோ ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து படுத்திருக்கலான்னு பக்கத்தில் போய் பார்க்குறாருல, அவர் அப்படியே மிரண்டு போயிட்டாரு. அங்கே ஒரு நபர் இப்படி படுத்திருக்காரு, ஒரு பெரிய கர்ச்சி வச்சு கழுத்தில் இப்படி வச்சிருக்காரு, உடம்புல எங்க பார்த்தாலும் ரத்தம். அந்த நபரை யாரோ பலமுறை கத்தியால குத்திருக்காங்க, தன்னோட உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த செக்யூரிட்டி கார்டு மிரண்டு போயிட்டாரு. இவரை பார்த்து அந்த நபர் சொல்றாரு, சார் என்னை காப்பாத்துங்க, மேல என்னோட பொண்ணும் என்னோட மனைவியும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, எப்படியாவது போய் அவங்கள காப்பாத்துங்க சார் அப்படிங்கிற மாதிரி இவர் கெஞ்சுறாரு. அப்போ வந்து அந்த செக்யூரிட்டி கார்டா இல்ல சுத்தி அங்க இருந்த மக்களாம் தெரியல, ஒருத்தர் சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. மற்றவங்க எல்லாருமே ஆம்புலன்ஸை வர சொல்லி இந்த நபரை காப்பாற்ற முயற்சி பண்ற இந்த நேரத்தில் மரண தருவாயில இந்த நபர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அவர் சொல்றத ஒருத்தர் போன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ உயிருக்கு போராடிட்டு இருக்க இந்த நபர் யாரும் கிடையாது, தன்னோட பொண்ணை பார்த்து பேசி தான் கூட கூட்டிட்டு போறதுக்காக வந்த சோமசுந்தரம்ங்கிற அந்த 55 வயசு அப்பா. அவர் தான் இப்போ மரண தருவாயில இருக்காரு. ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுக்காங்க, போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவர் இறுதி நிமிடத்தில் சொன்ன வார்த்தைகள் போன்ல ரெக்கார்ட் செய்யப்படுது. அது என்னங்கிறத வந்து நான் கடைசியில் சொல்றேன். இப்போ போலீஸ் ஆஃபீஸரும் இந்த நபரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ போலீஸும் என்ன பண்றாங்கன்னா, மேல இன்னும் 2 உயிர் ஆபத்தில் இருக்காங்கன்னு இவரே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்றாங்க, பொதுமக்களும் போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த வீட்டோட கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. அந்த கதவுக்கு வெளியில எங்க பார்த்தாலும் ரத்தம் தோய்ந்த நிலையில கைரேகை. அதை எல்லாத்தையும் பார்க்கும்போது இது வந்து அந்த சோமசுந்தரம் அப்படிங்கிற நபரோட ரத்தம் மாதிரி தெரியுது. ஸோ இந்த சோமசுந்தரங்கிற நபர் வந்து அந்த வீட்டுக்குள்ள வச்சு தாக்கப்பட்டிருக்காரு. அவர் அப்படியே அந்த வீட்டை விட்டு இறங்கி மாடிப்படி வெளியா இறங்கி அப்படியே கார் பார்க்கிங் பில்லர் கிட்ட வந்து விழுந்திருக்காரு. ஸோ இந்த வழி நெடுக இந்த ரத்தத்தோட கரைகள், அந்த பேட்டர்னை வச்சு பார்க்கும்போதே அவர் எப்படி வந்திருக்காரு, எப்படி நடந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே புரியுது. ஸோ இந்த வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கிரைம் நடந்திருக்குங்கிறது தெரியுது. அந்த வீட்டை திறக்க முடியல. இந்த இடத்துல போலீஸ் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, எப்படி இந்த வீட்டை திறக்கிறதுன்னு நெடுநேரம் யோசனை பண்றாங்க. கடைசியில் வேற வழி இல்லாம உடைச்சு பார்த்துடலான்னு அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள மேலும் 2 சடலங்களை கண்டுபிடிக்கிறாங்க. முத்துலட்சுமிங்கிற அந்த அம்மாவோட சடலம், சுப்ரியாங்கிற அந்த கடைசி தங்கையோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேரோட உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏற்கனவே ஆம்புலன்ஸ்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த சோமசுந்தரம்ங்கிற அந்த நபரும் மரணம் அடைகிறாரு. ஸோ தன்னோட பொண்ணு தன்னோட வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, 30 லட்சம் ரூபாய் லோனை வந்து ஃபோர்ஜரி பண்ணி ஏமாற்றி வாங்கியிருக்கான். அப்படிப்பட்ட பொண்ணை சமாதானப்படுத்தி பேசி, எப்படி பார்த்தாலும் நம்ம பொண்ணு தானே அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்த அப்பா, அம்மா, தங்கை கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே என்ன தோணும், யார் மேலே சந்தேகம் வரும், அந்த பொண்ணு மேலே தான் சந்தேகம் வரும். அதாவது மூத்த பொண்ணு இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அந்த பையன் கூட. ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா, ஆள் 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க. கேமராவை பார்க்கும்போது ஸோ 2 பேரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு கேஷுவலாக கிளம்பி போன காட்சிகள் வந்து பதிவாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நடந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே தள்ளி பார்க் செய்யப்பட்ட தன்னோட ஸ்கூட்டரில் வந்து கிளம்பி போனதை 2 பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சோமசுந்தரம் வந்து அப்படியே அடிபட்டு இறங்கி வர்றாரா, அவர் செக்யூரிட்டி கார்டுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு, என்னோட மனைவியும் மகளையும் காப்பாற்றுங்கன்னு. அந்த டயத்தில் தான் இந்த மூத்த பொண்ணு தன்னோட காதலரோட அப்படி எஸ்கேப் ஆகி வீட்டை விட்டு ஓடி போயிருக்கு.
ஸோ இப்போ அவங்க 2 பேரும் மிஸ்ஸிங்கு. ஸோ இதுலேருந்து அவங்க மேலே கொஞ்சம் சந்தேகம் வருமா? ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிரைம் சீனில் ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்க்கும்போது இந்த காணாமல் போன ஸ்வேதா அண்ட் கென்னத் 2 பேரோட ஒரு செல்ஃபோனை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இன்னொரு செல்ஃபோன் அவங்க கையில் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செல்ஃபோனை ஒரு மிக முக்கியமாக தடயமாக பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்க 2 கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க, அதையும் ஒரு தடயமாக பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணுறாங்க. 3 பேர் இந்த வீட்டுக்குள்ளே வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ எந்த விக்டிம் எந்த இடத்துல நின்னாங்க, யாரை எப்படி தாக்கியிருப்பாங்க, எங்கே குத்தியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ விக்டிம் எந்த இடத்துல இருந்தாங்க, கொலை பண்ணவங்க எந்த இடத்துல இருந்தாங்க, என்ன மாதிரி ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ 2 கத்தியை கிரைம் சீனில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 2 கத்தியுமே அவங்க வீட்டு கிச்சனில் தான் எடுத்துகிட்டு வரப்பட்டது. ஸோ கண்டிப்பாக வெளியிலேருந்து ஒரு கொலையாளி வர்றதுக்குரிய வாய்ப்பில் இந்த வீட்டை சேர்ந்த நபர்கள் தான் கிச்சனில் இருக்க கத்தியை வச்சு இந்த 3 பேரையும் கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க. கொலை அப்படின்னா அவ்வளவு கொடுமையாக கொலை செஞ்சுருக்காங்க. இந்த முத்துலட்சுமிங்கிற பெண்ணோட உடம்புல மட்டும் மொத்தம் ஒரு 35 இடத்துல கத்தி குத்து இருக்கு. அப்போ இதுக்கு பேரு ஆங்கிலத்தில் கிரைம்ல ஓவர் கில்லிங்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க மேல நம்மளுக்கு வெறுப்பு இருந்தாதான் இத்தனை டைம் கத்தியால குத்த முடியும். அதே மாதிரி சுப்ரியாங்கிற அந்த பெண்ணையும் ஒரு 10-15 டைம், சோமசுந்தரங்கிற இந்த நபரையும் 15 டைம் கத்தியால குத்தி இருக்காங்க. ஸோ இந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது காணாம போன ஸ்வேதாக்கு சொந்தமா ஒரு டைரி இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஐ எம் லோன்லியா ஃபீல் பண்றேன், எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையா வாழ்ற மாதிரியும் அவங்க குடும்பத்து மேல அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பை உமிழ்ற மாதிரியும் பலவிதமான வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்வேதா மேலையும் அவங்க காதலர் மேலையும் சந்தேகம் வருது. 2 பேரும் ஆள் மிஸ் ஆயிட்டாங்க. அங்க பார்க்கும்போது ஒரு லோன் டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ அது ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா பேர்ல இவங்க ஏமாத்தி லோன் எடுத்ததுக்குரிய அந்த டாக்குமெண்ட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கொலைகளை ஸ்வேதாவும் அவங்க காதலர் கென்னத்தும் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான தடயமா எது பார்க்கப்படுதுன்னா, இந்த சோமசுந்தரங்கிற நபர் மரண தருவாயில அந்த கார் பார்க்கிங்ல படுத்துட்டு இருக்கும்போது அவர் சொன்ன வாசகங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட பொண்ணும் அந்த காதலரும் சேர்ந்து என்னை கத்தியால குத்திட்டாங்க, என் மனைவியையும் இன்னொரு பொண்ணையும் அவங்க 2 பேரும் தான் தாக்கிட்டு இருக்காங்க, போய் காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மரண தருவாயில ஒரு நபர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு வலிமையான தடயமா பார்க்கப்படுது. சந்தேகமே கிடையாது, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் அவங்க 2 பேர்த்தையும் வாழ்க்கை ஃபுல்லா உள்ள தள்ளுறதுக்கு. ஸோ இப்போ இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கிரைம் சீனில் கிடைச்ச சில தடயங்களை வச்சு பார்க்கும்போது இவங்களும் மிஸ் ஆயிருக்காங்க. ஸோ சந்தேகமே கிடையாது, சொந்த பொண்ணே தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் தன்னோட சகோதரியும் தன்னோட காதலனோட சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது 100% உறுதி செய்யப்படுது. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீடை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டு கபோர்டுலாம் கலைஞ்ச நிலையில இருக்கு. ஸோ ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்து கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்க பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு இனிமேல் இங்கே வரவே மாட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ட்ரெஸ்ஸு பணம்லாம் எடுத்து 2 பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. எப்படி தப்பிச்சு போயிருக்காங்கன்னா, அவங்களோட மோட்டார் பைக்கில் தப்பிச்சு போயிருக்காங்க. இவங்க ஏற்கனவே ஒரு ஃபோனை வச்சுட்டு போனதாக சொல்கிறாங்க, இன்னொரு ஃபோன் அவங்க கையில் எடுத்துட்டு போனதாகவும் அந்த சிக்னலை வச்சு அவங்கள போலீஸ் ட்ராக் பண்ணதாகவும் இன்னொரு சோர்சஸ்லாம் படித்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க ஃபோனை பைக்கை சிசிடிவி வச்சு ட்ராக் பண்ணுறாங்க, பெங்களூரில் எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்ட்டு. அப்படி ட்ராக் பண்ணிட்டு வராங்க, கேமரா வச்சு ட்ராக் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க இந்த கர்நாடகாவை விட்டு தாண்டி வெளியில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஹொசூர் இந்த பக்கம் வந்திருக்காங்க, தமிழ்நாடை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சிக்னல் திருவண்ணாமலைக்கு காட்டியிருக்கு. ஃபைனலாக அவங்க பாண்டிச்சேரிக்கு போன மாதிரி காட்டியிருக்கு. ஈவன் ஒரு சோர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருவண்ணாமலைக்கு போகும்போது அவங்க பைக் பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ இவங்க அங்கேயே 2 பேரும் பிரிஞ்சு ட்ராவல் பண்ணி நம்ம 2 பேரும் பாண்டிச்சேரியில் மீட் பண்ணலான்னு சொல்லி ஃபைனலாக பாண்டிச்சேரியில் இவங்க இருக்கிற மாதிரி ஒரு தகவல் கர்நாடகா போலீஸுக்கு வருது. அப்போ கர்நாடகா போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், பாண்டிச்சேரி போலீஸ் 3 பேரும் சேர்ந்து இவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு கொலைகாரங்க தப்பிச்சிட்டாங்கன்னு இவங்களை பற்றியான தகவல் டிவி நியூஸ் பேப்பரில் வர ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்கலாக இவங்க பாண்டிச்சேரியில் இருக்கும்போது பாண்டிச்சேரிலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. ஸோ ஈஸியாக பொதுமக்களும் இவங்களை கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த போலீஸ் டீமும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் பாண்டிச்சேரிக்கு வர்றாங்க. இப்போ ஒரு டீம் பாண்டிச்சேரியில் இவங்க தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் அங்கே கர்நாடகாவில் இப்போ இவங்க தங்கியிருந்த கிரைம் நடந்த அந்த வீடெல்லாம் தேடினாங்க. ஸோ அதை தவிர போலீஸுக்கு இன்னொரு தகவல் கிடைக்குது. இந்த காதலர் கென்னத் இருக்கான்ல, இவன் இதுக்கு முன்னாடி தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருந்திருக்கான்.
ஸோ இப்போ கொலை நடந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து ஸ்வேதா வாடகைக்கு எடுத்திருக்காங்க, இவன் வந்து தங்கியிருக்கான். பட் அவன் தனியாக தங்கி இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போலீஸ் அங்கே போய் லேண்ட் ஓனர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் சார், இவ்வளோ நாள் அந்த பையன் இங்கே தங்கியிருந்தான், இப்போ இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாற போகிறதா சொல்லிட்டு இருந்தான், பட் அவனோட திங்ஸ் இன்னும் எதுவுமே எடுத்துகிட்டு போகலங்கிற மாதிரி அந்த வீட்டு ஓனர் சொல்கிறாரு. சரி, இப்போ நம்ம அந்த வீடை செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள பலவிதமான பொருட்கள் கிரைமுக்கு ரிலேட்டடாக பார்க்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ப்ளூ கலர் ட்ரம் இருக்கிறத பார்க்குறாங்க. ட்ரம் நம்மளுக்கே தெரியும், இந்த மாதிரி கொலைகள்லாம் பண்ணால் உடம்பை போட்டு வைக்கிறதுக்கு நம்ம நிறைய கேஸில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சுத்தியல், அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் மிஷின், கட்டர் இருக்கு, மேபி உடம்பை துண்டு துண்டா வெட்டுறதுக்கா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வந்து மிளகா பொடியை கலந்து ஒரு தண்ணியில் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, இப்படி தண்ணியில் கலந்து இப்படி ஊற்றி விட்டா மோப்ப நாய் வந்து ட்ராக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த காதலர் தனியாக ஒரு வீட்டில் தங்கியிருந்தா அங்கே தான் அந்த ட்ரம்மு கண்டுபிடிச்சாங்களே. முந்தின நாள் அந்த வீட்டுக்கு வந்து ஸ்வேதாவும் கென்னத்து வந்திருக்காங்க, ஒரு பெரிய சூட் கேஸை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து சிசிடிவியில் பதிவாயிருக்கு. ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கலாம்னா, இந்த காதலரோட வீட்டில் வச்சு பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணி ஒரு உடலை மறைக்கிறதுக்குரிய ஃபுல் செட்டப்பையும் வச்சிருக்காங்க. அப்போ இது யாருக்காக விரிக்கப்பட்ட வலை அப்படின்னு பார்த்தா முத்துலட்சுமிங்கிற அவங்க அம்மாக்காக விரிக்கப்பட்ட வலை. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் முன்னாடியே நான் போய் என் பொண்ணு வீட்டில் தங்கி அவளை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன், மறுநாள் கணவரும் இன்னொரு பொண்ணு வரட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த அம்மா அங்கே போய் தங்கியிருக்காங்க, எங்கே, தன்னோட பொண்ணும் காதலரும் லிவிங் டுகெதர் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில். பட் மேபி இவங்களோட பிளான் இனிஷியலாக என்ன இருந்திருக்கலாம்னா, அவங்க காதலர் முன்னாடி தங்கியிருந்தால அங்கே வந்து இந்த முத்துலட்சுமியை வர சொல்லி கொலை பண்ணி அவங்களோட உடம்பு அந்த ட்ரம்முக்குள்ளே போட்டோ இல்லை அந்த சூட்கேஸ்குள்ளே போட்டு அவங்க உடம்பை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ஃபுல் செட்டப்பையும் இங்கே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஏதோ ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை, ஹீட்டட் ஆர்குமெண்ட் வந்துச்சு, கைகலப்பு வந்துச்சு, அதில் கொலை நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அந்த முத்துலட்சுமிங்கிற பெண்ணை கொலை பண்ணணுங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்துருக்காங்க. பட் அப்போ என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா, இவங்க அம்மா வந்து தங்கியிருக்காங்க, மறுநாள் அவங்க அப்பாவும் தங்கையும் வர்றாங்க. அப்போ இந்த லோனை பற்றி அவர் கேட்டிருக்கலாம், அப்போ ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் நடந்திருக்கலாம், அந்த இடத்துல இந்த கிரைம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்னதான் பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலையா இல்லாமல் இருந்தால் கூட இதுக்கு முன்னாடி இந்த கொலை பிளான் செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து இந்த தடயங்கள் மூலமாக உறுதி செய்யப்படுது. ஸோ இப்போ இன்னொரு போலீஸ் டீம் இந்த பாண்டிச்சேரி ஃபுல்லாக தேடும்போது ஃபைனலாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே வச்சு ஸ்வேதாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்வேதாவை அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த கென்னத்தை அரெஸ்ட் பண்ணும்போது அவன் தப்பிச்சு போயிட்டான். ஸோ 24ஆம் தேதி ஸ்வேதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் 25ஆம் தேதி இதே பாண்டிச்சேரியில் வச்சு இந்த கென்னத்தை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவன் வந்து ஸ்வேதாவை அரெஸ்ட் பண்ணவனே தப்பிச்சிட்டான். அப்போ போய் இன்னொரு ஹோட்டலில் தங்கினா போலீஸ் ஐடென்டிட்டியை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவன் அங்கங்கே பீச்சில் படுத்துட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது ஃபைனலாக அவனையும் அரெஸ்ட் பண்ணி இப்போ 2 பேரையும் வந்து பெங்களூருக்கு விசாரணைக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஜென்ரலாக ஒரு கிரைமில் 2 பேர் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா 2 பேர்த்தையும் தனித்தனியாக விசாரணை பண்ணுவாங்க. இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, 2க்கும் ஒத்து போதா, இதில் என்ன முரண்பாடு இருக்குது, இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கிரைம் சீனில் கிடைச்ச தடயத்துக்கும் எப்படி ஒத்து போகுதுங்கிற மாதிரி பலவிதமான ஃபேக்டரை வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்வேதாவை தனியாக விசாரணை பண்ணுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, தன்னோட காதலனை காப்பாற்றுறதுக்காக என்னோட காதலனுக்கு எதுவுமே தெரியாது, நான் தான் எல்லாத்தையும் கொலை பண்ணேன், அவன் ஹெட்செட்டில் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தான் ரூமுக்குள்ளே, எங்கள் அம்மாவை அப்பாவை தங்கையை 3 பேத்தையும் நான் தான் கொடூரமாக கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபெஷன் சொல்லுது. அடுத்த சில நேரத்துக்குள்ளேயே அந்த கன்ஃபெஷனை மாற்றி சொல்லுது, இல்லை இல்லை என்னோட காதலர் தான் கொலை பண்ணா, நான் சும்மா அப்படி வாசலில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இந்த பக்கம் கென்னத்தை தனியாக விசாரணைக்கும் அவன் என்ன சொல்கிறான், சார் எனக்கு இந்த கொலைக்கு சம்மந்தமே கிடையாது சார், அந்த பொண்ணு தான் அவங்க அம்மா அப்பாவும் தங்கச்சியும் கொலை பண்ணுச்சு, நான் உள்ளே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மாற்றி சொல்கிறான். ஒட்டுமொத்தத்தில் இவங்க 2 பேரும் சொல்கிறது பொய் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு நேருக்கு நேராக கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, கென்னத்து ஸ்வேதா மேலே பழி போடுறான், ஸ்வேதா கென்னத்து மேலே பழி போட்டு 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் 2 பேரும் சொல்கிறதே பொய், உண்மை என்னன்னு நான் சொல்லட்டா அப்படின்னு மரண தருவாயில் கார் பார்க்கிங்கில் உயிருக்கு போராடிட்டு இருந்த சோமசுந்தரங்கிற அந்த பெண்ணோட அப்பா கடைசியில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஒரு புண்ணியமாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அதுதான் இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய தடயமாக பார்க்கப்படுது. அதை போட்டு காமிச்சாங்க, இங்கே பாரு உங்கள் அப்பா இறந்து போனவர் அவரே சொல்லியிருக்காரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போயாவது உண்மையை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த தடயத்தை உடைக்க விட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ 2 பேரும் வந்து கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க, ஓகே சார் நாங்கள் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பலவித பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள இருக்கு. இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க அம்மா அப்பாவுக்கு உடன்பாடு இல்லை.
அந்த பையன் வேறு சமூகத்தை சேர்ந்தவன், கேரக்டர் சரியில்லாதவன், அதை எல்லாத்தையும் தாண்டி இப்படி 30 lakhs வந்து லோன் எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்னு. இவங்க 2 பேத்துக்கு எதுக்கு 30 lakhs அப்படின்னு விசாரணை பண்ணும்போது தான் இன்னொரு ஷாக்கிங்கான டீட்டெயில் தெரியுது. இவங்க 2 பேத்துக்கு வேலை இல்லை, நாங்கள் ஏதோ பெரிய கம்பெனி ஓனர் மாதிரி 2 கம்ப்யூட்டரை வச்சுட்டு லிவிங் ரூமில் உட்காந்தா போதுமா, ஸோ கிளைண்ட் வேணும், ப்ராஜெக்ட் வேணும், அப்போ தான் வந்து பணம் வரும். ஆனால் இவங்க 2 பேரும் எப்படின்னா ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து பழகிட்டாங்க. நல்ல மாலுக்கு போகிறது, அங்கங்கே போய் படத்துக்கு போகிறது, ஜாலியாக சம்பாதிக்கக்கூடாது, ஆனால் நல்ல ஜாலியாக சொகுசாக இருக்கணும். அதுக்கு காசு வேணுமே. இப்போ இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், பெங்களூரில் வீட்டு வாடகை இவ்வளோ பணம் தேவைப்படுதுல. அதனால தான் 2 பேரும் கிரிமினலாக திங்க் பண்ணி அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து நல்லா இணக்கமாக பேசி டாக்குமெண்ட்டை திருடி அவங்க அப்பா மாதிரியே ஃபோர்ஜரி சைன் போட்டு 30 lakhs வந்து லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ வேலையும் பார்க்காம சொகுசாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காண்டி தான் இந்த பணம் வந்து வாங்கப்பட்டிருக்கு. இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து நேருக்கு நேராக கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் அப்பா அம்மாவோட எதிர்பார்ப்பு என்ன? ஓகே, நீ இந்த 30 lakhs லோன் போட்டு ஏமாத்தின, அது கூட பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறேன், நீ இப்போ அவனை விட்டு வந்துரு, உனக்கு நல்ல பையனை பார்த்து திருமணம் பண்ணுறோன்னா அந்த நம்பிக்கையில் தான் போயிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழுங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ உள்ளே போகும்போது எல்லாருக்கிட்டையும் பயங்கரமான ஒரு ஹீட்டரான ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது ஸ்வேதா ஒரு ஸ்டேஜில் பயங்கர கடுப்பாயிட்டு கிச்சனில் போய் 2 கத்தி எடுத்துகிட்டு வராங்க. ஒரு கத்தி அவங்க வச்சுக்கிறாங்க, ஒரு கத்தியை அந்த காதலர் கண்ணத்திட்ட கொடுத்து போட்டு தள்ளுற. அந்த குடும்பத்தில் இனிமேல் எவனுமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த 3 பேரை கொடூரமாக கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த முத்துலட்சுமிங்கிற அம்மா மேலே தான் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வெறி இருந்திருக்கு. அவங்களுக்கு தான் அதிகமான கத்தி குத்து விழுந்திருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் அளவுக்கு அதிகமாக தாக்கும் போது அவங்க அப்பாவையும் தாக்குறாங்க. அவருக்கு அடிபட்டு சரி யாருக்கிட்டே உதவி கேட்கலாங்கிறதுனால தான் அவர் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காரு. அப்படி வீட்டை விட்டு வெளியில் வந்தவொடனே மற்ற 2 பேரும் வெளியில் ஓடி போகக்கூடாதுன்னா கதவை பூட்டிடுறானுங்க. பூட்டிட்டு உள்ள வந்து இந்த அம்மா முத்துலட்சுமியும் அந்த சின்ன பொண்ணையும் கத்தியை வச்சு சராமாரியா குத்துறாங்க. இப்போ வெளியில போன அந்த சோமசுந்தரம் அந்த கதவை தட்டி தட்டி பார்க்குறாரு வெளியில வந்துட்டு. ஆனால் அந்த வெளியில அந்த இடத்துல யாரும் உதவிக்கு இல்லை. அப்போதான் அவர் வந்து பதட்டமாக இறங்கி வந்திருக்காரு. இந்த டயத்தில் இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு கதவை லாக் பண்ணிட்டு அவங்க அப்பா அந்த கார் பார்க்கிங்கில் உயிருக்கு போராடி இருக்க நேரத்தில் தான் அப்படி சைடாக எஸ்கேப் ஆகி மோட்டார் பைக்கை எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுதான் நடந்தது அப்படிங்கிறத வந்து 2 பேரும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. பட் மோட்டிவ், சொந்த அப்பா அம்மாவையும் தங்கச்சியும் கொலை பண்ணுற அளவுக்கு மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் மோட்டிவ் வந்து இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சது. எனக்கு பிடிச்சவனோட இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் அவனை விட்டு வாங்கிறீங்க. ஸோ அது என்னால் முடியாது, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருப்பீங்க, என்னால் என் காதலரை விட்டு வர முடியாது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் இடைஞ்சலாக இருக்கீங்க. அது வந்து ஒரு முதல். 2வது வந்து ஆப்வியஸ்லி அவங்க அப்பாவை ஏமாற்றி இவங்க 30 lakhs லோன் வாங்கியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, வந்து கேட்குறாரு. இப்போ அப்பா அம்மா தங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டா அவர் பேரில் இருக்க சொத்து பணம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த பொண்ணு பேருக்கு வந்துடல. ஸோ பணத்தாசை, அந்த சொகுசான வாழ்க்கை வாழணும், அதுக்கு அப்பா அம்மாவோட பணம் வேணும் அப்படிங்கிற பணத்தாசை, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காண்டி தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸில் சும்மா சூப்பரான எவிடன்ஸ் இருக்குது. அதுவும் அவங்க அப்பா மரண தருவாயில் கொடுத்த வாக்கு மூலமே போதும் இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து தண்டனை வாங்கி தர்றதுக்கு. அதனால இப்போ இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு கூடிய விரைவில் ட்ரையலுக்கு போகும். இந்த கேஸ் இதோட முடிவுக்கு வந்தது. இந்த கேஸை பற்றியான ஏதாவது அப்டேட் கிடைச்சா நான் சொல்கிறேன். இந்த கேஸ்லேருந்து உண்மையிலேயே நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. இளைய தலைமுறைகளுக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு இந்த கேஸ். எனக்கு ஒரு பேரண்ட் அப்படிங்கிற முறையில் வந்து என்னால் அவங்க எப்படி இருந்திருப்பாங்கங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு பேரண்ட் தன்னோட பசங்களை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அன்பாக வளர்ப்பாங்களா, அதையும் இந்த பேரண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா படிக்க வைப்பாங்களா, அதையும் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க, படிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதே டயத்தில் ஒரு பொண்ணு தவறான வழிக்கு போனால் எந்த பேரண்ட்டும் கண்டிக்க தான் செய்வாங்க, அதையும் செஞ்சுருக்காங்க. சரி ரைட்டு, இதையும் மீறி இந்த அன்பையும் மீறி அந்த பொண்ணு வெளியில் போயிருக்கு. அப்போ கூட எப்பயாவது ஒரு நாள் அந்த பொண்ணு தாங்கிட்டு திரும்பி வந்துருவான்னு பலமுறை முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பையும் வரல. சரி, இதை விட அடுத்த லெவலுக்கு இந்த கிரைம் போகுது. அப்பாவுக்கு தெரியாமல் டாக்குமெண்ட்டை திருடி 30 lakhs லோன் ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. இதை நார்மலாக ஒரு அப்பா அம்மாவால் ஏற்றுக்க முடியுமா? சரி, அப்படி ஒரு கோவப்பட்ட அப்பா அம்மா சில பேர் கூட என்ன பண்ணுவாங்கன்னா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க பொண்ணு மேலே. இதை கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு 10 வருஷம் கூட ஜெயில் தண்டனை கிடைக்கும். பட் அப்போ கூட சரி பொண்ணு இன்னுமே தெரியாமல் பண்ணுறா, ஒரு தவறான நபர் தன்னோட பொண்ணை வழி நடத்துகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு சரி இந்த 30 lakhs போனால் போயிட்டு போகுது. இப்போ கூட தன்னோட பொண்ணு தான் வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஒரு அம்மா அப்பா போய் கேட்குறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழுங்கிறத யாராவது எதிர்பார்ப்பாங்களா?
கஷ்டப்பட்டு வயிற்றுல சுமந்து பெத்து நைட்டும் பகலமாக வளர்த்து பாலூட்டி சோறூட்டி வளர்த்து அந்த பொண்ணுக்கு ஆசைப்பட்டதுலேருந்து அந்த பொண்ணு வயசுக்கு வந்ததுலேருந்து எவ்வளவு நிகழ்வுகள் எவ்வளவு மெமரிஸ் அவங்க அம்மாவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பொண்ணை கத்தி எடுத்து சதக்குன்னு குத்தும்போது அவங்க அம்மாவுக்கு வலிச்சிருக்குமோ இல்லையான்னு தெரியாது எனக்கு. ஆனால் அவங்க அம்மா ஃபீல் பண்ண ஒரே வலி துரோகத்தின் வலி மட்டும்தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். இப்படிப்பட்ட வளர்த்த பொண்ணு தன்னை கொலை பண்ணுறாளே அப்படிங்கிறத அவங்களுக்கு அதுதான் பெரிய வலியாக இருந்திருக்கும். இந்த உடம்புல கத்தி குத்ததோ ரத்தம் வந்ததோ தன்னோட உயிர் போக போதோ மரண பயமோ எல்லாத்தையும் தாண்டி தன்னோட பொண்ணே தன்னை இப்படி பண்ணுறாளேங்கிற அந்த துரோகத்தோட வலி தான் அந்த அம்மாவுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். உண்மையிலேயே எந்த பொண்ணும் தன்னோட அம்மாவுக்கு செய்யக்கூடாத காரியத்தை, தன்னோட அப்பாவுக்கு செய்யக்கூடாத காரியத்தை, தன்னோட சகோதரிக்கு செய்யக்கூடாத காரியத்தை இந்த ஸ்வேதாங்கிற 25 வயசு பொண்ணு பண்ணியிருக்கு. அதுவும் அவங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்ப கூட யோசிக்காம அந்த பொண்ணு 2 பேரும் காதலரோட தப்பிச்சு போறாங்க. என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. அம்மாவை கொலை பண்ணிட்டு சரி அம்மா அப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்னா கூட பக்கம் இந்த சகோதரிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுவும் 2 பேரும் பெண் குழந்தைகள் எவ்வளோ நாள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, 19 வருஷம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவு சண்டைகள் இருக்கும், எவ்வளவு ஒரு சந்தோஷமான மெமரிஸ் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சகோதரியையும் கொலை பண்ணுறதுக்கு இந்த பெண்ணுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு அப்படிங்கிறது என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்ட் தன்னோட குழந்தைக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க என்னப்பா பண்ண முடியும்? எல்லாமே பண்ணியாச்சு. வீட்டை விட்டு ஓடி போயிட்டு ஃபோர்ஜரி பண்ண அப்போ கூட கம்ப்ளைண்ட் கொடுக்காம கடைசி வரைக்கும் பொண்ணு வேணுங்கிற இப்படிப்பட்ட அம்மா அப்பாவுக்கு அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கு. சரி இதுக்காக ஒரு பொண்ணு இப்படி பண்ணுது. இவ்வளோ நாள் அவங்க அம்மா அப்பா 20 வருஷம் வளர்த்துருக்காங்க. திடீர்னு ஒரு வருஷம் ஒருத்தவங்களோட பழக்கம் ஏற்பட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் அந்த பெண் எப்படி ஆட்டம் போடுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன். அதாவது புதுசாக லவ் பண்ணும்போது அந்த காதலர் மேலே வர்ற ஒரு அட்ராக்ஷன். இது பார்த்தீங்கன்னா நான் நிறைய கிரைம் கேஸில் பார்த்துருக்கேன். இந்த காதலர் இந்த பக்கம் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த நபர் ஒரு தவறான நபராக இருந்தால் அந்த பெண்ணை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இப்போது நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நான் காதலிக்கிறோம், ஒரு பொண்ணவே காதலிக்கிறோம், இல்லை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுக்காக தன்னோட பார்ட்னர் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவீங்களா? கொலை பண்ண சொன்னாலும் பண்ணுவீங்களா? இல்லை போய் குதிக்க சொன்னால் குதிப்பீங்களா? அப்படி கிடையாது. எல்லா விஷயத்திலையும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஒரு மனுஷனா நம்மளுக்குன்னு சில விஷயம் இருக்குல்ல, இது தப்பு இது ரைட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. பட் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்க மேலே இருக்க கண்மூடித்தனமான காதல்னால அவங்க ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் இந்த கிரைம் நடக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கிரைமுக்கு அடித்தளம் என்னன்னா, ஒரு பொண்ணு இந்த மாதிரி கிரைம் பண்ணுதுன்னா அது தனியாக இப்படி யோசிச்சு பண்ணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், அதுவும் ஒரு பேடான கேரக்டராக கூட இருக்கலாம். பட் அதை இந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி அவங்களை இந்த கொலை பண்ணுற அளவுக்கு ட்ரிகர் பண்ணுறது யாருன்னா தவறான அந்த பார்ட்னர். ஸோ கண்டிப்பாக கென்னத்துங்கிற இந்த காதலருக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கும், டவுட்டே கிடையாது. இந்த பொண்ணு என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது இப்போ அவங்கள கொலை பண்ணிட்டா எல்லாமே நம்மளுக்கு வந்துருமே அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தை கூறி அவங்கள கொலை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பிளான் போட்டு கொடுத்ததுக்கு பின்னாடி கென்னத்து இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ லவ் பண்ணுற யங்கர் ஜென்ரேஷன் ஆனாலும் சரி, இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க இருந்தாலும் சரி, ஓகே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், காதலன் காதலிக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கணும். பட் அதுக்காக அவங்க 100% இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கம் கணவர் ஒன்று சொல்லுவார், இந்த பக்கம் மாமியார் ஒன்று சொல்லுவாங்க, காதலர் ஒன்று சொல்லுவாங்க, காதல் யார் வேணாலும் சொல்லுவாங்க. 1000 பேர் 1000 விஷயம் நம்மளுக்கு சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி நம்மளுக்குள்ளேயும் ஒரு ஃபில்டர் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஃபில்டர் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. அது எது கரெக்டு தப்பு அப்படிங்கிறது அந்த ஃபில்டர் கரெக்டாக யூஸ் பண்ணி அதை தான் பண்ணணும். காதலன் சொன்னா அப்படிங்கிறதுக்காக உங்கள் அம்மா அப்பாவை நீ கொலை பண்ணுவியா? என்னோட கொஸ்டினை தான். அப்போ உனக்கு எங்கே அறிவு போச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருமா இல்லையா? ஸோ காதல் மயக்கத்தில் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு ஈஸியாக சொல்லலாம். அதாவது இந்த நிறைய பேர் இந்த கிரைம் இந்த போதை மருந்து குடிச்சிட்டு சொல்லலாம் பார்த்தீங்களா, நான் போதை மருந்தில் இருந்தேன், என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், இது சொல்கிறது கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவ்வளோ கோபத்தில் சொல்கிறேன். நான் போதை மருந்து சாப்பிட்டேன், சரக்கு அடித்தேன், அதனால் அது என் பொண்ணா என் மனைவியா இல்லை ரோட்டில் போகிற பொண்ணா யாருன்னு தெரில, ஏதோ பண்ணிட்டேன் அப்படிமா. அப்படி போதை மருந்து சாப்பிட்ற எவனாவது ஒருத்தன், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற எவனா ஒருத்தன் சாப்பாட்டுக்கு பதிலாக பாத்ரூமில் போய் ஏதாவது சாப்பிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? பட்டதில்லை. இப்போ அதே மாதிரி தான் காதலன் தன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அம்மா அப்பாவை கொலை பண்ண பொண்ணு காதலன் போய் பாத்ரூமில் ஏதாவது சாப்பிட்டு சொன்னா நீ சாப்பிடுவியா? ஸோ இது எல்லாமே அவங்க இந்த போதை மருந்தையும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு காரணியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க.
ஸோ தேவைப்பட்ட இடத்துக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, மற்ற இடத்துக்கு வந்து அதை வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நடக்குது, அதுக்காக நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த பொண்ணோட வயசு மெச்சூரிட்டியை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் முழுவதுமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான். அவன் என்ன சொன்னாலும் இந்த பொண்ணு செய்கிற அளவுக்கு அந்த பொண்ணை வந்து மயக்கி வச்சிருக்கான். ஸோ இதுதான் நடந்திருக்கு. அப்போ இந்த வழக்குல இருந்து இளைய தலைமுறைகள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் காதலிங்க தப்பு கிடையாது, பட் அதே டைத்தில் நீங்கள் செலக்ட் பண்ண பார்ட்னர் வந்து என்ன மாதிரி நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தொடர்ந்து எவால்வேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது இந்த பொண்ணே இந்த கேஸில் எடுத்துப்போம், இந்த பொண்ணு தான் அந்த கொலையை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். காதலரோட உதவி இல்லாமல் பண்ணல, 2 பேர் சேர்ந்தா பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு போய் தன்னோட காதலர்கிட்ட சொல்லுது, எங்கள் அம்மா அப்பாவை நான் கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். அப்போ உண்மையாலே நல்ல பையனா நல்ல கேரக்டர் இருக்கணும் என்ன சொல்லுவாங்க, யோய் என்ன இது பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, எதுக்கு 2 பேர் போய் ஜெயிலில் உட்காந்துருக்கதா அப்படின்னு அந்த பையன் வந்து அட்வைஸ் பண்ணி இந்த பொண்ணை மாற்றணும். ஓகேவா? இல்லை இப்போ அந்த பையன் வந்து உண்மையிலே நல்லவனா இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்க மாட்டான், அவன் கெட்டவனா இருந்தால் தான் இந்த மாதிரி ஐடியா கொடுப்பான். ஸோ அதனால உங்கள் பார்ட்னர் கிட்ட இருந்து என்ன மாதிரி ஒரு ஐடியா சஜஷன் வருதுங்கிறத நீங்கள் தொடர்ந்து எவால்வேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிரைம் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர் உங்களை என்கரேஜ் பண்ணுறான்னா சத்தியமாக நீங்கள் ஒரு தப்பான நபரை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தப்பான வழி தோணுது, பட் அந்த தப்பான வழியை கரெக்ட் பண்ணாமல் பரவாயில்ல நல்ல ஐடியாவாக இருக்கு இதை நீ பண்ணுன்னு சொல்லி ஒருத்தர் என்கரேஜ் பண்ணானா அவனும் ஒரு தப்பான பார்ட்னராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஐசோலேட்டட் கேஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நிறையா நடக்குது. இந்த மாதிரி லவ் பண்ணி அந்த பார்ட்னர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணுற கேஸ் நடக்குது. ஸோ இளைய தலைமுறைகள் லவ் பண்ணுங்க தப்பு இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு தவறான பார்ட்னரை செலக்ட் பண்ணாதீங்க. இல்லை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்களோட மனசையும் அந்த ஃபுல் கான்சியஸையும் அவங்கக்கிட்ட இழந்துறாங்க. இது தப்பு ரைட்டு அப்படிங்கிறத பாகுபடுத்தி பார்க்குற அளவுக்கு ஒரு சுயநினைவோடு இருங்க. அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் ஒரு கிரைமுக்கு அடித்தளம் போட்டாலோ ஒரு கிரைமை என்கரேஜ் பண்ணாலோ கண்டிப்பாக அவர் ஒரு தவறான நபராக இருக்கார். அதே டயத்தில் எக்காரணத்தை கொண்டும் இந்த அம்மா அப்பாவை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத துளி கூட நினைக்காதீங்க. ஏன்னா நான் போன வீடியோவில் தான் அம்மா அப்பாவை பற்றி சொன்னேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா போன வீடியோவை எடுத்து பாருங்கள், நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஸோ இந்த மாதிரி உறவுகள் உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதை இந்த மாதிரி ஒரு வருஷம் பழகின ஒருத்தனுக்காக அவன் தர்ற அந்த அட்ராக்ஷனுக்காக இந்த மாதிரி உறவுகளை சிதைச்சாங்க. இப்போ என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிச்சா? அவ்வளோதான், 2 பேரும் போய் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் களி தின்னுட்டு இருக்க வேண்டியதான், 2 பேரும் தனித்தனி சிறையில் இருக்க வேண்டியதான், 2 பேரும் பார்த்துக்க முடியாது. இந்த பொண்ணோட அம்மா அப்பா ஒட்டுமொத்த குடும்பமும் அழிச்சு இப்போ யாருக்கு என்ன கிடச்சிச்சு? ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கு நீ உண்மையிலேயே அவனை லவ் பண்ணுறப்பா எங்கள் வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னா 2 பேரும் வீட்டை விட்டு போகிறீங்களா? சரி ஓகே போயிட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும், 2 பேரும் ஒழுங்காக வேலைக்கு போங்க, நல்லா சம்பாரிங்க, குழந்தை பெற்றுக்கோங்க, உங்கள் அம்மா அப்பா முன்னாடி வாழ்ந்து காமிட்டுங்க. நீங்கள் 2 பேரும் நல்லா சம்பாரித்து ஒரு வீடு வாங்கி ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வாமான்னு சொல்லி அரவணைச்சிக்க போகிறாங்க. அதை விட்டுட்டு எதுக்கு உங்கள் அம்மா அப்பாவே கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணுற? வேலைக்கே போகாமல் சம்பாதிக்காமல் இப்படி சொகுசான வாழ்க்கையை ஏன் வாழன்னு நினைக்கிற? ஏன் இப்படி ஃபோர்ஜரி பண்ணி அவங்க அப்பா பேரில் லோன் எடுக்கிற? அப்போ நீங்கள் 2 பேருமே தப்பான கேரக்டராக தானே இருக்கீங்க. ஸோ மேக் ஷுர் நீங்கள் தப்பான கேரக்டர் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு உரிமை இல்லை. ஸோ இளைய தலைமுறைகள் காதலுங்கிற போர்வையில் விழுந்து இந்த மாதிரி தவறான நபரை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கிரைமில் இன்வால்வ் ஆகாதீங்க. இது காதலிக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, ஈவன் புதுசாக கல்யாணமானவங்க கூட நான் நிறைய பார்த்துருக்கேன், அது வேறு மாதிரி ஒரு கிரைம் நடக்கும். ஸோ அதனால் எவ்வளோ க்ளோஸான பார்ட்னராக இருந்தாலும் சரி, யார் உங்களை என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நமக்குன்னு உள்ள ஒரு ஃபில்டர் வச்சுருக்கணும். இல்லைப்பா யார் என்ன சொன்னாலும் இது தப்பு, இதை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த கேஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அப்போ அந்த நபரை கொஞ்சம் எவால்வேட் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மாதிரி கிரைம் பண்ணுறதுக்கு யாராவது உங்களை தூண்டினா இப்போவே அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துடுங்க. ப்ளஸ் அதையும் தாண்டி இந்த கொலை பண்ணுறவங்களால என்ன சைக்காலஜியில் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. நேற்று என்னன்னா ஒருத்தன் இந்த சமோசா விற்கிறவனோட சேர்ந்து அப்பா அம்மாவை கொலை பண்ணுறான். இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுது, சரி அப்பா அம்மாவை கொலை பண்ணியாச்சு, அடுத்து என்ன தப்பிக்க முடியுமா? இல்லை அப்படியே தப்பிச்சாலும் போய் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? இல்லை குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை உன்னால் வாழ முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீ எப்படி யோசிக்காம இந்த கிரைம் எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு கிரைம் பண்ணிட்டு நிம்மதியாவே ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சா கூட. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒருத்தரை நேசிச்சா சரியான வழியில் அந்த நபரை எப்படி திருமணம் பண்ணிக்கணும், அந்த நபர் சரியான நபரா அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இளைய தலைமுறைகள் இந்த வழக்குல இருந்து பல விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்க குடும்ப உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இல்லை ஏற்கனவே யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா ஸோ ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் வந்து நம்ம கட்டுக்கதை கிடையாது, நாட்டில் நிஜமாக நடக்கிறது. இது என்னமோ இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கூட்டி சொல்கிறதில்ல, அப்படியே நடந்தது தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதனால் அது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு வியூவர் அழகாக கமெண்ட் போட்டிருந்தாங்க,
நம்ம வாழ்க்கையில் எல்லா தப்பையும் நம்மளே பண்ணி அதுலேருந்து பாடம் கற்றுக்க முடியாது. அடுத்தவங்க பண்ணுற தப்பையும் வந்து நம்ம நம்பி பாடம் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிரைம் கேஸை வந்து நம்ம பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி இந்த வழக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அனதர் வித்தியாசமான கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.